Hi dears, today we are going to see the remaining part of Geography Unit 18 Oceans. Oceans we are going to see. Oceansனா என்னடா? Oceansனா பெருங்கடல். கடல்னா சாதாரணமாக இருக்கும், அதை விட என்னது பெருங்கடல். நம்ம எர்த் சர்ஃபேஸில் 29% தான் எர்த் சர்ஃபேஸ், அதாவது லேண்ட் மாஸ். மற்ற எல்லாமே என்னது ஓஷன்ஸ் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது நம்ம பிளானட்டே எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் தான் தெரியும். ஆமாம் தானே, ப்ளூ பிளானட் தான் நம்ம பிளானட்டே சொல்லுவாங்க. சின்ஸ் இட் இஸ் கவர்ட் பை ஓஷன்ஸ், இட் இஸ் ப்ளூ இன் கலர். எல்லாமே ஓஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கு, அதனால அது எப்படி இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. There are 4 main oceans. They are Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean and Arctic Ocean. The fifth ocean is an extension of the Pacific, Atlantic and Indian Ocean. Fifth ocean இருக்குதுல, அது என்னதுன்னா இது மூணு ஓஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 3 oceans இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது Antarctic Ocean, or else it is called Southern Ocean. It is totally lies in that southern hemisphere, no, so it is called Southern Ocean. The first ocean is Pacific Ocean. It is the largest ocean. இதுதான் என்னது நம்ம வேர்ல்டுலேயே largest ocean, பெரிய ocean. The deepest point on the earth is located in this ocean. It is called Mariana Trench. இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப 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 ஆழமான பகுதி அப்படின்னா மேரியானா ட்ரென்ச் தான். மோஸ்ட் ஆஃப் கடலோட ஆழத்தை சீக்கிரம் அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. இந்த மேரியானா ட்ரென்ச் இருக்குதுல்ல, அபவுட் 11,000 மீட்டர் பிலோ த சீ லெவல். அதாவது நம்ம இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குல்ல, மவுண்ட் எவரெஸ்ட் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அதை அப்படியே தலைகீழ வச்சா சீக்குள்ளே தலைகீழ வச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ நீளமாக இருக்கும், அந்தளவுக்கு ஆழம் தான் மேரியானா ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு பள்ளம். Mariana Trenchனா நீண்ட பள்ளம். This place is called Mariana Trench. I'm going to share you about some interesting facts about Mariana Trench now. Mariana Trench பற்றி இன்னும் கொஞ்சம் உனக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். Mariana Trench எப்படி இருக்குமாமா, ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குமா. 180 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னமே இதை என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கு. இது இப்போ தான் சயின்டிஸ்ட்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவைசஸ் வச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. சப்மரைன் இருக்குன்னு நீர்மூழ்கி கப்பல் இருக்கும்ல, அதை தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அது உள்ளே போக போக என்ன ஆகுமா, ப்ரெஷர் அதிகமாகுமா. எப்படி நம்ம மவுண்டனில் மேலே ஏற ஏற ப்ரெஷர் அதிகமாகும், காற்று வராது நமக்கு, அது மாதிரி நம்ம இந்த மேரியானா ட்ரென்ச்சுக்கு உள்ளே போக போக என்ன ஆகுமா, எதுவுமே மோஸ்ட் ஆஃப் சன்லைட் கூட உள்ளே இருக்காதான், அந்தளவுக்கு ரொம்ப 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 ஆழமானது. இப்போது மவுண்ட் எவரெஸ்ட் உள்ளே வச்சா கூட இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு இடம் இருக்கா, அந்த மாதிரி இடம் இருக்கும் இன்னமும். அப்போ எந்த அளவுக்கு அந்த டீப்பாக இருக்கும்னு பாருங்கள். ஆல் த சயின்டிஸ்ட் ஆர் ட்ரையிங் டு ஃபைண்ட் அவுட் த லாஸ்ட் லெவல் ஆஃப் த மேரியானா ட்ரென்ச். அந்த மேரியானா ட்ரென்ச் எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா சயின்டிஸ்ட்டும் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, டீப் சீ சேலஞ்சர் கிராஃப்ட் யார் எடுத்திருக்காங்கன்னா, நம்ம அவதார் ஃபில்ம் இருக்கும்ல, அந்த ஃபில்மோட டைரக்டர் தான் அந்த சேலஞ்ச் கிராஃப்ட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாராமா. ஹீஸ் கோயிங் இன்சைட். உள்ளுக்கு என்ன ஆகுது, அவர் மட்டும்தான் போகிறாரு, அந்த இதில் உள்ளே போயிட்டே இருக்கார். ஆல் த நியூ கிரியேச்சர்ஸ் ஹீ saw, மெனி கிரியேச்சர்ஸ், நிறையா வித்தியாசமான மீன்கள், நிறையா மோஸ்ட் ஆஃப் த கிரியேச்சர்ஸ் ஹீ saw, வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்காத அளவுக்கு எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே என்ன இருந்திருக்கு, உள்ளே போக 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 வந்துட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஒவ்வொரு வருஷமும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வருஷமாக ஒரு கிரியேச்சராக உள்ளே கண்டுபிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஒன் டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, தட் மேன்னோ அவர் என்ன செஞ்சுருக்காரு, உள்ளே ஆழமாக போய் கடைசி லெவலையும் ரீச் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே போக போக என்னமோ மேட் ஆகிற மாதிரி இருக்குமா, நம்மளுக்கே பைத்தியம் ஆகிற மாதிரி இருக்குமா, அந்தளவுக்கு அது என்ன செய்யுமா, அப்படியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குமா, உள்ளே போக 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 எந்த சவுண்டுமே இருக்காதான். சிலவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு சவுண்டு வித்தியாசமான சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நத்திங் எல்ஸ், அந்த மாதிரி சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லையா. ஆனால் அது ஆழத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. இன்னுமே அந்த மேரியானா ட்ரென்ச்சை நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க.
if you become a scientist, will you research here? நீ போய் ரிசர்ச் பண்ணுவீங்களா அதுக்குள்ளே போய் மேபி ரிசர்ச் பண்ணாலும் பண்ணுவீங்க என்னம்மா. ஸோ we should have some desire. நமக்குன்னு ஒரு டிசையர் இருக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி யூ மே பி a scientist also. yes. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குது? பசிபிக் ஓஷனுக்கு நடுவில். All around the Pacific Ocean lie a large number of volcanoes which erupt from time to time. கடலுக்கு உள்ளேயும் என்ன இருக்கும்? வால்கனோஸ் இருக்கும். வால்கனோஸ் தான் தெரியும்ல, எரிமலை இருக்கும். பசிபிக் ஓஷனை சுற்றியும் என்ன இருக்குதா? லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்கனோஸ். அது அப்பப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கும்? எரப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் பெல்ட் இஸ் தேர்ஃபோர் கால்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். Thousands of islands situated in this ocean are mostly of volcanic origin. பசிபிக் ஓஷனை சுற்றியும் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குதாம்மா. அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? வல்கானிக் ஆரிஜின், எல்லாமே வல்கனோஸ் இருக்குதான் உள்ளக்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பசிபிக் ஓஷன் given here. The next one is Atlantic Ocean. It is an S-shaped ocean. It is looking like S. No, it is S-shaped ocean. It lies between 4 continents. 4 major continentsக்கு நடுவில் இருக்குது. என்னென்ன continentsக்குன்னா ஆஃப்ரிக்கா and Europe on the east side and 2 Americas on the west side. which makes it very important for travel and trade. அதனால் இந்த ஓஷன் வந்து ட்ராவல்க்கும் ட்ரேட்னா என்னது வியாபாரம் செய்வாங்கள்ல அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The European and African land masses and 2 Americans were once joined and later broke away. ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் என்ன செஞ்சுருந்துச்சா? சேர்ந்து தான் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அது புரோக்கன் ஆயிடுச்சு. The line from where this happened is called Mid-Atlantic Ridge. எந்த இடத்துல அப்படி ரிட்ஜு வந்துச்சு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். எங்கே? யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்து இருந்தது ப்ரோக் ஆச்சுல, அந்த ரிட்ஜ் பேர் என்னது? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். வாட் யூ ஹாவ் சீன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, வாட் ஆர் யூ சீயிங் இஸ் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். ஃபைன். The next one is Indian Ocean. It is the world's 3rd largest and warmest ocean. இதுதான் என்னது? வேர்ல்டுலேயே 3rd largest and warmest ocean கூடமா. It is bordered in the north, west and east by Asia. அதாவது இது நார்த், வெஸ்ட், ஈஸ்ட் சைடில் என்ன இருக்கும்? ஏஷியாவும் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா respectively. India is located at the head of this ocean. இந்தியா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த ஓஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கே தான் இங்கே இருக்கும், இந்தியா இருக்கும். இந்த Red Sea, Persian Gulf, Arabian Sea and Bay of Bengal are connected to this ocean. எல்லா ஓஷன்ஸுமே இந்த இந்தியன் ஓஷனோட சேர்ந்து தான் இருக்குது. After the opening of Suez Canal which connects the Red Sea and Mediterranean Sea, this ocean has become important for trade and travel between Europe and Asia. ஒன்ஸ் வந்து சூயஸ் கேனல் வந்து எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெட் சீயும் மெடிட்டரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணும். அது எப்போ ஓப்பன் ஆச்சோ அப்போ வந்து யூரோப்லேயும் ஏஷியாலையும் என்னாச்சு? அதிகமான ட்ரேட் அண்ட் ட்ராவல் இந்த ஓஷன் மூலமாக தான் எல்லாருமே கடந்து போனாங்க. வாட் இஸ் தட்? இந்தியன் ஓஷன். This is the fact given about Indian Ocean. Now we are going to see Arctic Ocean. It is the smallest ocean in the world. It spreads around the North Pole bordering Europe, Asia, North America to its south. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் ஓஷன் இது ஆர்டிக் ஓஷன். டியூரிங் வின்டர் திஸ் ஓஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரோசன் பட் டியூரிங் சம்மர் த ஐஸ் மெல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் லார்ஜ் ஃப்ளாட் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஐஸ்பர்க்ஸ். வின்டரில் என்ன ஆகுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிருமா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்குமா. சம்மரில் என்னாகும்? இந்த ஐஸ் மெல்ட் ஆகி ஃபார்ம் லார்ஜ் ஃப்ளாட் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ். ஏன்னா எல்லா ஐஸும் அப்படியே மிதக்குமா. ஐஸ்பர்க்ஸ்னால் அந்த ஐஸ் கட்டி கட்டி அப்படி என்ன செஞ்சுமா? மிதக்குமா. The Arctic Ocean is connected to both the Pacific and Atlantic Ocean. Arctic Ocean வந்து பசிபிக்கையும் பசிபிக் ஓஷனோடையும் அட்லாண்டிக் ஓஷனோடையும் கனெக்ட் ஆகி இருக்குமா. The last one is Antarctic or Southern Ocean. It surrounds the continents of Antarctica and is formed by the merging of Pacific, Atlantic and Indian Ocean. அண்டார்டிக்கான ஒரு காண்டினென்ட் பார்த்தோம்ல, அதை சுற்றியும் இந்த ஓஷன் இருக்கும். இது எதோ mergeனா என்னது? சேர்ந்து இருக்கிறது. பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன் இது மூணு சேர்ந்தது தான் என்னது? அண்டார்டிக் அல்லது சதர்ன் ஓஷன். So now take your book and take page number 146 and read once. Thank you dears.